தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய ஆண்டு ஆரம்பத்திலே உங்களை யாவருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன். ஜீவ அப்பம் நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை மறுபடியும் இந்த ஆண்டிலே பார்க்கிறதிலே மிகுந்த சந்தோஷம். இந்நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய ஆசீர்வாதங்களின் கீழ் புதிய ஆண்டை வாழ்வது எப்படி என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த ஆண்டு நமக்கு ஏதோ ஒரு தற்செயலாக நமக்கு வந்தது கிடையாது. இது தேவனுடைய திட்டத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அவர் அல்லாமல் நாம் இந்த பூமியிலே வாழ முடியாது. அதனால இந்த ஆண்டு எப்படி நாம் ஆசீர்வாதமாக வாழ முடியும் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, எல்லா காரியத்திலும் முதலாவது தேவனோடு தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் மத்தேயு 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது 33 வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது மற்றவைகள் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், நமக்கு உலகத்திலே வாழுகிறதுக்கு பொருளாத ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆரோக்கியம் இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிறதான சில காரியங்கள், எதிர்பார்க்கிறதான காரியங்கள் அனைத்தும் நாம் தேவனை இணைத்து ஆரம்பிக்கும் பொழுது, அவரோடு நாம் ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாவதாக, வெறும் அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறது மாத்திரமல்ல, அதோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். அது ஏனென்று சொன்னால், வேத வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நீ நடப்பாய் என்று சொன்னால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அந்த ஆசீர்வாதம் உன்னை மேற்கொள்ளும் என்று சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவருக்கு கீழ்ப்படியணும். அப்படி என்று சொன்னால் அவர் சொல்றபடி நாம் செய்கிறதுனாலே நாம் பரிபூர்ணமானவர்கள் என்று அல்ல. ஆனால் அந்த கீழ்ப்படிதலின் நிமித்தம்தான் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. ஏதேன் தோட்டத்தில் கூட அப்படித்தான் தேவன் சொன்னார், இதை செய்ய வேண்டும், இது செய்யக்கூடாது என்று சொன்னது. அதே போலத்தான் வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் வாழ எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்பொழுது ஒவ்வொரு நாளும் அது நடக்கிறது. ஏதோ ஒரு நாள் ஆரம்பத்திலே அல்ல, வெறும் இந்த ஜனவரி மாதம் அல்ல, இந்த வருஷத்தின் கடைசி நாள் வரையிலும் இப்பொழுது ஆரம்பிக்கிற ஒவ்வொரு நாளும் அப்படியாய் நாம் ஆரம்பித்தால் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சில நேரத்திலே பயமானது ஏதாவது விதத்திலே நமக்கு வருகிறது. அந்த பயத்தை நீக்க வேண்டும் என்றால் விசுவாசம் நமக்கு அவசியம். யார் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும்? மனிதர்கள் மேலே அல்ல, தேவன் மேல் நாம் விசுவாசத்தை வைக்க வேண்டும். நம்முடைய வேலைகளில் கூட செய்யும் பொழுது நம்முடைய பலமோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய திறமையில அல்ல, தேவன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்காக, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படிக்காக, நம்முடைய குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்துவதற்கு அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். இப்படியாய் நம்முடைய இந்த வாழ்க்கை இந்த ஆண்டிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய வாக்கு மாறாத வார்த்தைகள் நம்மோடு கூட இருக்கிறதினாலே, அவர் சொன்னதினாலே நிச்சயமாய் அது நடக்கும். நான் சொல்லுகிறதினாலோ அல்ல, தேவனுடைய வார்த்தை அது சொல்லுகிறதினாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அதுவும் நடக்கும். அதனாலே நம்முடைய கடைசியாக சொல்ல வேண்டியது என்ன என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? முடிவாக சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட ஆரம்பிக்க வேண்டும். இந்த பிரயாணம், இந்த வருஷத்தின் பிரயாணம் தேவனோடு கூட ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படி நடந்து, மூன்றாவதாக
நாம் விசுவாசத்தோடு கூட இந்த புத்த ஆண்டு நாம் ஆரம்பித்து இருக்கிறோம். அது தொடர்ந்து கடைசி வரையிலும் நாம் வாழவும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதோ இந்த நாளிலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகள் மேல் தங்கி இருப்பதாக. அப்பா, உம்முடைய முகம் இவர்கள் மேல் பிரகாசிக்கட்டும். நீர் இவர்களோடு கூட சென்று அவர்களை ஆசீர்வதியும். அப்பா, நாங்கள் யாவருமாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் உன்னை வைத்து தன்னுடைய ஆண்டை ஆரம்பிக்கவும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே கீழ்ப்படிந்து அதில் வாழவும், அதோடு கூட விசுவாசத்தோடு கூட வாழ அவர்கள் கிருபை தாரும். பயத்தை நீக்கி நீர் அவர்களோடு கூட முன்பாக சென்று இந்த ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஒவ்வொரு நாளும் நீர் இதுவரையிலும் வாழ்ந்து நடத்தி கொண்டு வந்தீர். போன ஆண்டெல்லாம் நீர் பாதுகாத்து பராமரித்தீர். இந்த ஆண்டும் கூட அப்படியாக இன்னும் மேன்மையாக நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த ஆண்டிலே உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தட்டும்.